லாஸ்ட் வீடியோல 5 இன்டர்வியூ क्वेश्चंस பத்தி பார்த்தோம். சோ இப்போ இந்த வீடியோல நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 क्वेश्चंस பத்தி பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. NumPy இன்டர்வியூ கொஷின். நம்ம இதுவரை 20 NumPy இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இப்போ 21st கொஷின் என்னன்னு பார்க்கலாமா? வாட் ஆர் சம் காமன் டேட்டா டைப் சப்போர்ட்டட் பை NumPy? என்னென்ன டேட்டா டைப் வந்து NumPyல சப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னென்ன டேட்டா டைப் சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட், பூலியன், டேட் டைம், ஆப்ஜெக்ட், காம்ப்ளெக்ஸ், இன்டீஜர். இந்த டேட்டா டைப்ஸ்லாம் நம்மளுக்கு காமனா சப்போர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஹவு டு யூ ஷார்ட் அ NumPy அரே இன் டிசெண்டிங் ஆர் அசெண்டிங் ஆர்டர்? நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னு தெரியும். நம்ம ஷார்ட்னு கொடுத்தா அது அசெண்டிங் ஆர்டரில் தான் ஷார்ட் ஆகும். ஆனால் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுறதுனா நம்ம ரிவர்ஸ் கொடுத்து பண்ணுவோம். ஸோ ரிவர்ஸ் கொடுக்காம அனதர் மெத்தட் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி என்கிட்ட மை அரேன்னு ஒரு அரே இருக்குது. ஸோ நான் அதை வந்து க்ரியேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். மை அரே np.arg ஷார்ட். ஓகே, நான் ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு வேல்யூஸ்லாம் டிசெண்டிங்கில் வந்துருச்சு. இதுதான் என்னோட ஓகேவா. நம்மளுக்கு அசெண்டிங் பண்ணுறது நம்மளுக்கு ஷார்ட் கொடுத்தா அசெண்ட் ஆகிரும், இல்லை நம்ம ரிவர்ஸ் கொடுத்தாலும் டிசெண்டிங் ஆகலும். ஓகே, அனதர் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ARG ஷார்ட் இண்டெக்ஸஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் பண்ணுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ கிரியேட் அ பிளாட் இன் NumPy? NumPy வச்சு நம்மளால பிளாட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? நான் இம்போர்ட் matplotlib lib.pyplot.plt நம்மளுக்கு பிளாட் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஓகே, இப்போ நான் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்கிட்ட எக்ஸ் வேல்யூ இருக்குது, ஒய் வேல்யூ இருக்குது, அறையில் இருக்குது. நான் அதை வச்சு நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இப்போ ஒரு பிளாட் கிரியேட் பண்ண போகிறேன். lt.plot ஆஃப் எக்ஸ் ஒய், லேபிள் வந்து சின்வேவ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. எனக்கு இப்போ என்ன ஆகிடுச்சு, ஒரு பிளாட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், plt.x லேபிள் வச்சுக்கலாம், வேற ஒய் லேபிள் வச்சுக்கலாம், லெஜெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு எக்ஸுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எக்ஸுன்னு வந்துருச்சு. ஸோ இதே வந்து நான் ஒய் லேபிளுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போது ஒய் லேபிளுக்கு கொடுத்துட்டேன். இப்போது plt.show கொடுத்துக்கலாம். நீங்கள் கிரிட்டு கொடுக்கறதுனாலும் கிரிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா. நான் சிம்பிளாக ஒரு NumPy வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிளாட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஹவ் யூ ஃபில்டர் அவுட் இன்டீஜர் ஃப்ரம் ஃப்ளோட் NumPy அரே? எப்படி இப்போ இன்டீஜர்ஸும் NumPyயும் ஒரு அரேல இருக்குன்னா அதில் எப்படி ஃப்ளோட்டை மட்டும் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம ஒரு அரே வந்து ஃப்ளோட் அண்ட் இன்டீஜர் இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் ஏஆர்ஆர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஓகேவா. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அரே இருக்குன்னா நம்ம வந்து இதில் நிறைய மெத்தட் இருக்குது, அதில் நான் ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா. ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. வேரியபிள் நேம் கொடுத்துட்டு என்னோட அரேவை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகேவா. எனக்கு இப்போ எது நாட் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா நான் இன்டீஜர் எனக்கு வந்து வேண்டாம். ஸோ என்னோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி அஸ் டைப் ஆஃப் இன்டீஜர் டேட்டா டைப்பு நாட் ஈக்குவலாக இருக்கணும் என்னோட அரேக்கு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஃபில்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ளோட் வேல்யூ மட்டும்தான் எனக்கு ஃபில்டர் ஆகும். கரெக்டா. இப்போ ஃப்ளோட் வேல்யூ மட்டும் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஏன்னா நான் என்ன இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா என் இன்டீஜர் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுனால எனக்கு இன்டீஜர்ஸ் வேல்யூஸ் எதுவுமே ஃபில்டர் அவுட் ஆகாது. என்னோட ஃப்ளோட் வேல்யூ மட்டும் எனக்கு ஃபில்டர் அவுட் ஆகி வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? அரே வித் நான் ரிப்பீட்டிங் த ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு ரேண்டம் யூஸ் பண்ணி எப்படி இன்ட் வேல்யூ எடுக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இன்டீஜர்ஸ் எப்படி நம்ம கொடுக்கலாம், ஸ்கிப் பண்ணி எப்படி இன்டீஜர்ஸ் வேல்யூஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரேண்டம் ஜென்ரேஷனில் நம்மளுக்கு நிறைய மெத்தட் தெரியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்னா அதே வேல்யூ எனக்கு ரிப்பீட் ஆகாத அளவுக்கு எனக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாமா? ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ARR np.random கொடுப்போம் இல்லையா? ஸோ random.choice நம்ம தான் சாய்ஸ் கொடுக்க போகிறோம். என்னோட ரேஞ்ச் என்னன்னா np.range ஆஃப் 1லேருந்து 101 வரைக்கும் எனக்கு ஜென்ரேட் பண்ணட்டும். ஓகேவா. நான் சைஸ் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 3,3 என்னோட மேட்ரிக்ஸ் சைஸ். சேம் இங்கே நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா ரீப்ளேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிப்பீட்டேஷன் இருக்காது. ஓகேவா. ஸோ np.rangeன்னு கொடுத்துட்டேன்.
அரேஞ்ச். ஓகேவா? எனக்கு இப்போது ஏஆர்ஆர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே நம்பர்ஸ் ரிப்பீட்டேஷனே இருக்காது. ஓகேவா? இப்படி தான் ரிப்பீட்டேஷன் இல்லாமல் நான் ரிப்பீட்டேஷனாக நம்மளுக்கு இப்படி தான் வந்து ரேண்டம் நம்பர்ஸு ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் இருக்க B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.